வெல்கம் டு சுப்ரமணி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஒரு தமிழ் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட தமிழ் வீடியோ பண்ணுங்கள், ஹிந்தி வீடியோ பண்ணுங்க சொல்கிறாங்க. அதுவும் பார்க்குறதில்ல. தமிழ் வீடியோலாம் 400 500 பேர் பார்க்குறாங்க. வேறஸ் இங்கிலீஷ் வீடியோ 4000 people see. But anyway, this is I'm doing a series saying the building blocks to creating wealth. ரொம்ப பேசிக். இது வந்து நீங்கள் யாருக்கு வேணால் காட்டலாம். ஆல் ஆஃப் யூ மே even know this. ஆனால் இது தெரியாத பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இட் இஸ் மென்ட் ஃபார் தெம். இட் இஸ் மென்ட் ஃபார் தி யங் க்ரௌட். சேயிங் இது வந்து நான் இங்கிலீஷில் வந்து பில்டிங் பிளாக்ஸ் சொல்கிறேன். இது வந்து படிப்படியாக தான் நீ வெல்த் க்ரியேட் பண்ணுவேன். அதுக்கு என்னெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து யூ ஹவ் டு earn well. நல்லா சம்பாதிக்கணும். நல்லா சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். படித்து சம்பாதிக்கலாம், கிரிக்கெட் விளையாடி சம்பாதிக்கலாம், இல்லைன்னா ஃபிலிமில் ஆக்ட் பண்ணி சம்பாதிக்கலாம். வெரி பேசிக். அதை வந்து நல்லா சம்பாதிக்க வேண்டிய என்னெல்லாம் ஸ்டெப்ஸோ படிக்கணுமோ, இது வேலைக்கு போகிறதுக்கு வேறு எங்கேயோ ஒரு நல்ல கம்பெனியில் ட்ரைனிங் போகிறதோ, இல்லை மைக்ரேட் பண்ணுறதோ, எங்கேயோ துபாய் போய் சம்பாதிக்கிறது, நியூயார்க் போய் சம்பாதிக்கிறது, வாட் எவர். நல்லா தான் உங்களால் வெல்த் க்ரியேட் பண்ண முடியும். வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கு சும்மா யாராவது இல்லை நீ 5000 எஸ்ஐபி பண்ண 200 வருஷத்தில் கோடிபதி ஆகிடுவேன் எல்லாம். இட் டஸ் நாட் ரியலி மேக் சென்ஸ், ரைட்? நல்லா சம்பாதிச்சுட்டு ரெண்டாவது நல்லா சேமிக்க கற்றுக்கணும். யூ ஹவ் டு சேவ் வெல். சேவிங் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா கையில் ரூபா வர வர குழந்தைகளுக்கு 2 திங்ஸ் ஹேப்பன். ஒன்று வந்து அம்மா அப்பா நிறைய செலவழிக்கிறான்னா குழந்தைகள் அம்மா அப்பாவை பார்த்து நிறைய செலவழிக்கும். இல்லை அம்மா அப்பா ரொம்ப கஞ்சமாக இருக்கா, ஒன்றுத்துக்குமே எனக்கு ரூபா கொடுக்க மாட்டா, சினிமா போகணுன்னா கொடுக்க மாட்டா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகணுன்னா கொடுக்க மாட்டான்னா சம்பாதிச்சோடனே அது அப்படியே சீரிண்டு வரும் வெளியில். எல்லாத்தையும் நான் வந்து அம்மா அப்பா இருக்க மாதிரி இருக்க மாட்டேன், நான் எல்லாத்தையுமே செலவழிப்பேன். ரெண்டும் தப்பு. எல்லாத்தையும் நீங்கள் சேமிக்கவும் முடியாது, எல்லாத்தையும் நீங்கள் செலவழிக்கவும் முடியாது. அதுக்கு ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷில் வி கால் இட் த சேவிங்ஸ் ரேஷியோ. வாட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் மனி தட் யூ சேவ் கம்பேர்ட் டு த மனி தட் யூ earn. நீங்கள் 100 சம்பாதிச்சா அதில் எவ்வளோ ரூபா உங்களால் அதை சேவ் பண்ண முடியாது? 20 சேவ் பண்ண முடியறதா, 90 சேவ் பண்ண முடியறதா? அம்மா அப்பா கூட இருக்கிற குழந்தைகளுக்கு ஆப்வியஸ்லி 90 கூட சேவ் பண்ண முடியும். ஏன்னா அவளுக்கு தனி செலவுன்னு ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்விக்கி, ஊபர் பில்லு, ஜொமேட்டோ பில்லாம் எல்லாம் அப்பா கிரெடிட் கார்டுக்கு போகிறது. வாடகை கொடுக்க வேணாம், சாப்பாட்டுக்கு ரூபா கொடுக்க வேணாம், துணிமணி கூட அப்பா எடுத்துடுறாங்க. அப்பா எங்கேயாவது திவாலியா துணிமணி எடுக்கிறாங்க, பர்த்டேயா லெட்டஸ் கோட்னு அப்பா பில் பே பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே செலவு கிடையாது. எங்கேயோ போக வர ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போனாக்கா ஹோட்டல் போனால் 400 4000 வாட் எவர். ஸோ நீங்கள் 2,00,000 பர் மந்த் ஏர்ன் பண்ணுறீங்களோ, 20,000 ஏர்ன் பண்ணுறீங்களோ, அம்மா அப்பா செலவழிச்சாக்கா உங்களால் 90% கூட சேவ் பண்ண முடியும். ஆனால் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அம்மா அப்பா வந்து குழந்தைகளுக்கு நீ வந்து 20,000 சம்பாதிக்கிறன்னா அந்த 20,000 எப்படி வாழ கற்றுக்கணுன்னா நீ வீட்டை விட்டு வெளியில் போனால் தான் கற்றுக்க முடியும். அதாவது அம்மா அப்பா சென்னையில் இருக்கா வீடு, இல்லை அம்மா அப்பா மதுரையில் இருக்கா, பிள்ளைக்கு வேலையோ பொண்ணுக்கு வேலையோ சென்னையில் கிடைச்சாக்கா அனுப்புங்க. அந்த 20,000 25,000 மாத சம்பளத்தில் எப்படி வாழணும்னு கற்றுக்கிட்டோம். 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ரூமில் இருந்து அதுக்கு வாடகை கொடுத்து அதெல்லாம் பண்ணட்டும். அம்மா அப்பா கூட இருந்தால் அதெல்லாம் கற்றுக்கவே மாட்டான். சம்பாதிக்கிறது முழுக்க நம்மளுக்கு தான் போய் ஏதாவது 1,50,000 20,000 சம்பாதிக்கிறோம் போய் 1,50,000 ஐஃபோன் 16 ஐஃபோன் 18 ஏதோ போய் வாங்குவான். இல்லாட்டா சாம்சங் வந்து S24 வந்திருக்கு, இப்போ S26 வந்திருக்கு. ஏதாவது செலவழிக்க தோணும். ஏன் தோணுறதுன்னா நீங்கள் தான் அவகிட்டேருந்து ரூபாயெல்லாம் எடுக்கலை. ஸோ உங்கள் பசங்க 20,000 சம்பாதிக்கிறான்னா அவங்க கூட தான் இருக்கான்னா லெட் ஹிம் பே ரெண்ட், லெட் ஹிம் பே சம்திங். ஏதாவது சாப்பாட்டுக்கு ரூபா கொடுக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி பில் கொடுக்கட்டும், வீட்டில் வந்து வேறு வேலை பண்ணுறவாளோட சம்பளத்தை கொடுக்கட்டும், ஏதாவது கொடுக்கட்டும். புட் சம் ப்ரெஷர். ஏன்னா அவன் பையன் பசங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு அவன் எப்படி வாழணும்னு அவன் கற்றுக்கணும். அப்பா அம்மா சம்பாத்தியத்தில் வாழறது ரொம்ப ஈஸி. அது பண்ணியாச்சு 22 வருஷம். இன்னுமே அவள் சம்பாத்தியத்துக்குள்ளே என்ன லைஃப் ஸ்டைல் அலவுடோ அதுக்குள்ளே தான் இருக்கணும். நான் இல்லை மாதம் நான் 50,000 சம்பாதிக்கிறேன், ஆனால் ஓட்டுற வண்டி வந்து ஹோண்டா சிட்டி, ஓட்டுற வண்டி வந்து BMW, ஏன்னா அது அப்பா வண்டி. அது வந்து ஸோ யூ ஹவ் டு டீச் தெம்
நீ வந்து சம்பாதிக்கிற ரூபாக்குள்ளே வாடகை கொடுத்து சாப்பாட்டுக்கு ரூபா கொடுத்து அதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் எப்படி சேமிக்கிறதுன்னு. சேவிங் டீச்சிங் வந்து பேரண்ட்ஸ் தான் பண்ணணும். வேற ஒருத்தரும் பண்ண மாட்டா. ஸ்கூல் டீச்சர் பண்ண மாட்டா, இண்டஸ்ட்ரி பண்ண மாட்டா. நிறைய யூடியூப் வீடியோ இருக்குது எப்படி ஹவு டு லிவ் ஃப்ரூகலி. ஃப்ரூகலினா ரொம்ப செலவழிக்காமல். ஃப்ரூகல் லிவிங்க்கு பிக் அட்வான்டேஜ் இஸ் யூ வில் பி ஏபிள் டு சேவ் மோர், யூ வில் பி ஏபிள் டு இன்வெஸ்ட் மோர். அதனால நீங்கள் சுருக்க ரிட்டையர் ஆகலாம். ஃபினான்ஷியல் சுருக்க ரிட்டையர் ஆகலாம்னு சொல்கிறது தப்பு. யூ கேன் பி ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட். உங்ககிட்ட அப்புறம் வேலைக்கு போக வேண்டிய காரணம் இருக்காது. உங்களுக்கு நீங்கள் ஏன் வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்குன்னு போயிடுது. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் சேவிங் வெல். ஸோ நல்லா படித்தோ, கிரிக்கெட் விளையாடியோ, சினிமாவில் நடித்தோ முதல்ல பணம் சம்பாதிக்கணும். அந்த பணத்தை எப்படி சேமித்து வைக்கிறதுங்கிறத கற்றுக்கணும். அது அம்மா அப்பா தான் சொல்லி கொடுத்தாகணும். ஏன்னா வேறு ஒருத்தரும் இதில் உலகத்தில் சொல்லி கொடுக்க போகிறதில்ல. சுப்ராவோட வீடியோ பாருன்னு சொல்கிறதும் அம்மா அப்பா தான் பண்ணணும், இல்லாட்டா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். somebody has to do. இதை வந்து நீங்கள் எல்லார்ட்டையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பிளாக் ஆஃப் கிரியேட்டிங் வெல்த். யூ ஹவ் டு earn well, you have to save well, அப்புறம் you have to handle all your risk. மெடிக்கல் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ. இப்போ ஒரு பணக்கார வீட்டில் குழந்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா அவளுக்கோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அம்மா அப்பாட்ட பணம் இருக்குது. ஆனால் இதே பையன் அவனோ பொண்ணோ சின்ன ஒரு தம்பியோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், தங்கைக்கு கல்யாணத்துக்கு ரூபா வேணும், அம்மா அப்பா ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் காணாதுன்னு கொஞ்சம் ரிஸ்கி லைஃப் இருந்தாக்கா அந்த குழந்தைக்கு போய் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதோ இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சேவ் பண்ணணும், நல்லா ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் கரெக்டாக அசெட் அலோகேஷன் பண்ணணும். இது வந்து ஏபிசிடினாக்கா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இன்ட்டு டி. அதாவது ஏதாவது ஒன்று ஜீரோ ஆனால் டோட்டலாக ஜீரோ ஆகிடும். நான் நன்னா சம்பாதிச்சேன், நான் நன்னா சேவ் பண்ணேன், நான் அதை நன்னா இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனாக்கா என்கிட்ட 5 லட்சம் ரூபா இருக்கிறத எங்கள் அப்பாவுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தது, என்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதனால அந்த ஃபுல் 5 லட்சம் போயிடுது. ரைட். ஸோ இட் இஸ் ஜீரோ. ஸோ என்ன ஆகும், ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி நீங்கள் 3 கரெக்டாக பண்ணல, இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்க வேண்டியது எடுக்காதது ஜீரோ ஆனதுனால அவங்க வெல்த் ஜீரோ ஆகிடுது. இந்த 4 ஸ்டெப்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லை நான் நல்லா சம்பாதிச்சேன், நான் நல்லா சேவ் பண்ணேன், ஆனால் எல்லா பணமும் வந்து எங்கள் அப்பா சொன்னால் அதனால் நான் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வச்சுருந்தேன், அதுவும் வெல்த் க்ரியேஷன் ஆகுது. இப்போ அவங்கக்கிட்ட பணம் இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக க்ரோ ஆகும். 6% க்ரோ ஆகும். ஆஃப்டர் டேக்ஸஸ் ஐம் சேயிங் மேபி 5%, 6% க்ரோ ஆகும். ஸோ அதில் கொஞ்சம் டேக்ஸ் பிளானிங்லாமும் பண்ணணும். அம்மா அப்பா பேரில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, குழந்தை பேரில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, ஒய்ஃப் பேரில் இன்வெஸ்ட் பண்ணுமா. 22 வயசுனா கல்யாணம் ஆகிருக்காது. ஸோ அதை என்ன பண்ணணும், கொஞ்சம் டேக்ஸேஷன் அது எல்லாம் கற்றுண்டு ஸோ அது எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்தாக்கு தான் வெல்த் க்ரியேஷன் ஆகும். ஸோ இது வெல்த் க்ரியேஷனில் நான் வந்து ஐம் காலிங் இட் பிளாக்ஸ். ஸோ படிப்படியாக தான் பண்ணணும். இப்போ இது வந்து ஸ்டெப் 1. நீங்கள் நிச்சயமாக நல்லா சம்பாதிக்கணும். அது நல்லா சம்பாதிக்க உங்கள் ஊரில் இல்லை, நீங்கள் ஏதோ சின்ன குக்கிராமத்தில் இருக்கீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டுக்கு வாங்க, அதாவது சென்னைக்கு வாங்க, மதுரைக்கு வாங்க, வாட் எவர். அங்கே வந்து வேலை பண்ணாக்கா கூட கொஞ்சம் ரூபா சம்பாதிக்க முடியும். ஸோ லேர்ன் டு ஏர்ன் வெல். நல்லா சம்பாதிக்கணும். அது சம்பாதிக்கிறதுக்கும் நீங்கள் சென்னைக்கு வந்து தான் அவங்களுக்கு தெரியறதோ நம்ம பிகாம் தான் நம்மளுக்கு எம்பிஏ பண்ணணும். பார்ட் டைம் எம்பிஏ பண்ணுங்கள், கரஸ்பாண்டன்ஸ் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணி உங்கள் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு யூ ஏர்ன் வெல். ஆஃப்டர் யூ ஏர்ன் வெல் யூ சேவ் வெல். After you save well, you will be able to handle your risk insurance. அதுக்கப்புறம் அசெட் அலோகேஷன் சரியாக பண்ணுங்கள். எல்லா பணத்தையும் நான் போஸ்ட் ஆஃபீஸில் வச்சேன், எல்லா பணத்தையும் நான் பேங்க்லேயே வச்சுருந்தேன்னா சம்பாதிக்க முடியும். அதை ஈக்விட்டியில் போடணும். அதை நம்ம அப்புறமா பேசுவோம். பட் ஏர்ன் வெல், சேவ் வெல், ஹேண்டில் ரிஸ்க் அண்ட் டூ ப்ராப்பர் அசெட் அலோகேஷன். இதை 4 பண்ணினாக்கா பண்ணிகிட்டே இருக்கணும். 23 வயசில் பண்ணுறீங்களா, இதே மாதிரி 50 வயசுலையும் பண்ணிகிட்டே இருந்தாக்கா யூ வில் கிரியேட் வெல்த். ஐ திங்க் ஸ்டெப்ஸ் ஆர் வெரி சிம்பிள். ஆனால் அது வந்து கொஞ்சம் போரிங்காகவும் இருக்கும். அதை பண்ணணும், தினம் ரெகுலராக பண்ணணும். பண்ணிங்கன்னா யூ வில் பி ஆன் த ரோட் டு கிரியேட் வெல்த். தேங்க்யூ.